வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் மாம். நம்ம இன்னைக்கு ஒரு பழமொழியை பற்றின பசில் கேம் தாங்க விளையாட போகிறோம். நாங்கள் திரையில் சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அதிலிருந்து அது என்ன பழமொழி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு பழமொழியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கான முதல் பழமொழி. விடை: காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. நேரத்தை மிஞ்சிய செல்வமும் இல்லை, உழைப்பை மிஞ்சிய காரியமும் இல்லை. விடை: குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர். சில பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் மாதிரி சீன் போடுவாங்க. விடை: ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. போகிற உயிரை பிடிச்சி வைக்க முடியாது, அதனால எதுக்கும் பயந்து நம்ம கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. விடை: கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். மண்ணானாலும் மனைவி, வம்பிழுத்தாலும் வாழ்க்கை துணைன்னு வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். விடை: ஆடத் தெரியாதவ தெருக்கோணல்னு சொன்னாலாம். சில பேர் தன்னோட இயலாமையை மறைக்கிறதுக்காக மித்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விடை: ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம யார் அப்படிங்கிறத பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். விடை: சிறு துளி பெருவெள்ளம். சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவில் சின்ன தேனீக்கள் சொட்டு சொட்டா சேகரிக்கிற தேன் தான் மனிதனுக்கு மருந்தாகிறது. விடை: அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எப்படியோ தப்பு செஞ்சா தண்டனை உறுதி, அதனால தவறு செய்யாம இருக்கணும். விடை: நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு. தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? அது போலதான் பிடிவாதம் பண்றவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரியாது. விடை: காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அழகுங்கிறது அடுத்தவங்களுக்கு தான், பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களோட குறைகள் தெரியவே தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 பழமொழிகளும் முடிஞ்சுது. நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் மாம் சேனல். மீண்டும் சந்திப்போம். நன்றி.